நூறு வந்து என்னைக்குமே ஒரு விக்கெட் டேக்கிங் போலராக இருப்பார், பட் ரன்ஸும் கொடுப்பாரு இல்லையா? இப்போ அன்னைக்கு அக்சர் கிட்ட ரன் கொடுத்தாரு, பட் காலி பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் அவர் அதை அப்படி தான் அணுகணும். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைப்பீங்களா? அண்டர் ப்ரெஷர் நீங்கள் அவரை நம்புவீங்களா மாட்டீங்களா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன கேட்டாங்க, முகேஷ்க்கு எதுக்கு அந்த 19வது ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் ருத்துராஜுடைய குழப்பம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதுக்கு 3 ஓவர் எடுத்து பார்த்தோம்னா முகேஷோட 3வது ஓவரில் 8 ரன் என்னவோ தான் வந்துச்சு. அதுவே 100ஓட அதுக்கு 3 ஓவரில் 17 ரன்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த ஓவரில் பார்த்துட்டு சரி ஓகே இவர் செட் ஆயிடுவார், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. மொத்தமாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் கேப்டன் வந்து சில முடிவுகளை வெறும் போகிற போக்கில் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து மட்டும் நீங்கள் சில முடிவுகள் எடுக்க முடியாது இல்லையா? சில நேரங்களில் இங்கே தான் ஒரு 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 கேப்டனுடைய ஒரு முக்கியத்துவம் தெரியுது. எதிர்பார்க்காத சில பேர் உள்ள டக்குன்னு கொண்டு வந்து அவங்கள முழுமையாக பயன்படுத்துவாங்க. பல கேப்டன்ஸ் அந்த பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு ஜோகிந்தர் வந்து லாஸ்ட் ஓவர் போடுறது, சச்சின் வந்து ஒரு லாஸ்ட் ஓவர் சொல்ல எனக்கு ஜோகிந்தரோட ஓவர் தான் ஞாபகம் வந்தது இல்லையா? ஆமா, நமக்கு அந்த டைம்ல புரியாது, பட் ஒர்க் அவுட் ஆகும்போது தான் ஓகே இவங்க டாக்டிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தோணும்.